இந்த காணொலியில் வரும் அனைத்தும் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே, யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டதா இல்ல. அப்படி யாரோட மனதாவது புண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஞ்சிலேயே பழுத்து போன தலைவனும் தலைவியும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிருவாங்க. எந்த ஒரு சினிமாவை புரட்டி பார்த்தோம் அப்படின்னாலும் சின்ன வயசுல லவ் பண்ணாலும் பெருசான வீடு தான் சேர்த்து வைப்பாங்க. சின்ன வயசுலேயே சேர்த்து வச்சுட்டா சைல்டு மேரேஜ் என்கரேஜ் பண்றான்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்கடா ஃபூல். இந்த மாதிரி பிரிஞ்சு போற படங்கள்ல முக்காவாசி படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் தான் பிரிஞ்சு போயிருவாங்க. ஹீரோ அங்கனக்குள்ளேயே தான் குப்பை கொட்டிட்டு இருப்பாரு. சின்ன வயசு ஹீரோயிட்ட இருந்து ஹீரோயினை பிரிச்சு கொண்டு போறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோமா, நான் தான் எடுத்து விட்டேன். நவா வேணா இருக்கலாம் சார், படிக்கிறதுக்காக போயிருக்கலாம், அப்பாவோட வேலை விஷயமா போயிருக்கலாம். இது ரெண்டு தான் இருக்கா? அப்படி படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போன பட்டுக்களையும் அப்பாவோட வேலை விஷயமா வெளியூர் போன சிட்டுக்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான ஐடியா எனக்கு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஆனா அது எங்க இருந்து வந்தா என்னையா, அதான் வந்துருச்சுல்ல. வீடியோக்குள்ள போ. முதல்ல நம்ம பார்க்க போற படம் வந்து பாட்டாளி. சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், தேவயானி நடிச்ச அந்த பாட்டாளி தான். பாட்டாளி மகன் ஒரு படம் இருக்குது, அது ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அது நமக்கு இப்ப தேவையில்ல. ஊர்லயே பெரிய ஜமீன், நிறைய சொத்துக்கு சொந்தக்காரர். தான் பையன் கல்யாணம் பண்ண மறுக்கிறானேன்னு கத்திட்டு இருக்காரு. எனக்கு மானம் மரியாதை கௌரவம் தான் பெருசு. இவர் எந்த அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவர்னா, வாயிலடிங்க ஜாதி பிரியர்னு சொல்லணும், இல்லனா சண்டைக்கு வந்துருவாங்க. வந்தாலும் வந்துருவாங்க, நம்ம ஜாதி பிரியர்னு சொல்லிக்குவோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவர் எந்த அளவுக்கு ஒரு ஜாதி பிரியர்னு பார்த்தோமா, வீட்டுல வேலை செய்யறவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு மிரட்டுவாரு. சாவு செய்தியா இருந்தாலும் நீ எங்க நின்னு சொல்றமோ அங்க நின்னு சொல்லு. பரதேசி பசங்க. இவங்க பையன் இருந்துகிட்டு வேற ஜாதியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றிருப்பான். இதை சொன்னா எப்படியும் நீ என்ன கொன்றுவ, நானே செத்து போயிட்டு லெட்டர் எழுதி வச்சிடறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருப்பாரு. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ. அந்த குழந்தையே நீங்க தான் சார். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சிக்கு பிறந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அத்தை பொண்ணுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. இந்த படத்துல மொத்தம் 2 ஹீரோயின். ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட சேர்ந்து வேலைக்காரங்களா வளர்ந்த ஹீரோயின், அதுதான் நம்ம தேவயானி. நீ என்ன தேவயானி ஹீரோயின்ற? ரம்யா கிருஷ்ணன் தானே முதல்ல கல்யாணம் பண்ணுவாரு. அப்ப ரம்யா கிருஷ்ணன் தானே ஹீரோயின். கல்யாணம் என்னமோ ரம்யா கிருஷ்ணன் தான் முதல்ல பண்ணுவாரு. ஆனா மேட்ரு யாரு பண்ணுவாரு? அடுத்தது நம்ம 2வது ஹீரோயின் தான் ரொம்ப முக்கியமான ஹீரோயின், ஃப்ரம் பட்டணத்து ரிட்டர்ன்ஸ். இவங்க வந்துட்டு படிக்கிறதுக்காக தான் வெளியூர் போயிருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே இருக்கிற ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்துடும். சொத்தெல்லாம் நம்ம ஹீரோ பேர்ல இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, சொத்து உங்க அம்மா பேர்ல சுத்தமா இல்லையா, கல்யாணம் நடக்காது. சொத்து தானே வேணும், ஏன் அத்திக்கு இல்லாத சொத்தா? என் சொத்தெல்லாம் அத்திக்கு தான். ரொம்ப நன்றி மாமா, நன்றி. உங்க கால கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட எனக்குலாம் புத்தி வராது. நேத்து வரைக்கும் ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன், அவன் கால கழுவி தண்ணி குடிப்பியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ரிச்சு, அவனுங்க நாளைக்கு உனக்கு ஏதாவது பண்றாங்கன்றதுக்காக நீ அவனுங்களோட பண்ணிட மாட்டேன்றது என்ன நிச்சயம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போ. அத்தையோட மானம் கப்பல் கட்டி பறந்துரும்பா, கட்டிக்கப்பா என் பொண்ணு அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. சோ தட் பாட்டாளி ரம்யா கிருஷ்ணன் ஃப்ரம் பட்டணத்து ரிட்டர்ன்ஸ். இதுல ஹைலைட் என்னன்னா, கடைசியில 2 பொண்ணையுமே கட்டி வச்சு கசமுசா பண்ண அனுப்பிடுவாங்கப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, சின்ன வயசுல ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கும். வந்துச்சா அந்த படம் தான் தித்திக்குதே. அதாவது இந்த தித்திக்குதே படம் இருந்துகிட்டு தெலுங்குல மனசந்த நூவே அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இருந்தாலும் இது ஒரு தமிழ் படம். சின்ன வயசுல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் அவங்களுக்குள்ள. அப்படி லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர். மைனாவேன்னு பாட்டு பாடி தெரிஞ்ச இந்த காதல் ஜோடி பிரிஞ்சு போயிருது. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா செத்து போய் ஹீரோ ஒருத்தர் தத்தெடுத்துட்டு போய் ஒரே ஊர்ல தான் வளருவாங்க. இவர் தான் அவருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க தான் அவங்கன்னு இவருக்கு தெரியாது. அப்புறம் இவர் தான் அவருன்னு இவங்களுக்கு ஒரு பட்டிமன்றத்துல தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் தான் உன்னோட குட்டி டாவுன்னு சொல்லாம டெஸ்ட்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா குறுக்க வந்துருவாரு. அப்புறம் கடைசி சீன்ல வந்துட்டு சேருவாங்க. கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி சிட்டிக்கு போனதுனால பட்டணத்து பைங்கிலி ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின். எனிவே இவங்களும் சின்ன வயசுல ஹீரோ விட்டு பிரிஞ்சு போனவங்க தான். அடுத்தது போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஐடியா எனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, யாருக்கியா வேணும் ஐடியா வந்த விஷயம் போயா. நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, காதல் கிறுக்கன். சரவணான்னு நம்ம ஹீரோ, மகான்னு நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் மகா ஒரு பெரிய சிங்கர் ஆயிருப்பாங்க. அவங்க பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பரவலா ஒழிக்கும்னா பாருங்களேன். நம்ம ஹீரோயினோட ப்ரொடியூசர் வந்துட்டு மர்ம நபரால் குத்தி கொலை செய்யப்படுகிறார்.
அந்த கொலை கேஸ்ல நம்ம ஹீரோவை உள்ள புடிச்சு போட்டுறாங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட தான் கதையை ஓபன் பண்றாரு நம்ம சரவணன். நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஜிகிரி தோஸ்து. இந்த சின்ன வயசுலயே இவங்க 2 பேத்துக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற நினைப்பு வந்துருச்சு. பெருசான வேட்டி இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். சின்ன வயசுலயே காதல் வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுரா, அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கணும். குட்டீஸ் காதல்னா சொல்லு, பிரிச்சு வச்சிடறேன். சரிப்பா, நாம இதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் பெருசான வெட்டி அப்படின்னு சொல்லி துண்டை மாத்திக்கிறாங்க. அதுக்கு அச்சாரமா இப்பவே துண்ட பாத்திக்கோங்க. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்காவா? அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதும் இவங்களை வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்க. என்ன இதுல மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா கடைசியில இந்த காதல் சேராது. ஐயோ பாவம். நெக்ஸ்ட் அடுத்ததான் நாம பார்க்க போற படம் வந்துட்டு பொண்ணுமணி. ஹீரோ ஒரு குட்டி பையன், ஹீரோயின் கை குழந்தையா இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி வீட்டுக்கு கூட்டு போற வழியில நாங்க மாட்டு வண்டியில ரேஸ் போறோம்னு சொல்லி ஹீரோவோட அப்பா வந்துட்டு செத்து போயிருவாரு. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஹீரோவோட அப்பா தான் செத்து போயிருவாரான்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் செத்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோ வந்துட்டு வளர்த்துவாரு. இல்ல ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ வளர்த்துவாரு. என் மாம கண்ணுல தூசு பட்டுச்சுன்னா தூக்கி தூரம் போட்டுருவோம்டா அவங்கள. என் மாமன் கையில காப்பு காய்ச்சுச்சுன்னா கதறி போயிருவோம்டா. அப்படி ஒரு பாசம் மாமா மேல. இந்த படத்துல ஹீரோயினை பார்த்தோம் அப்படின்னா பட்டணத்துல தான் படிச்சிட்டு இருக்கோம். அப்படி படிச்சிட்டு இருந்த பொண்ணு ஒரு தடவை ஊருக்கு வரும். நம்ம ஹீரோ எவ்வளவு உத்தமரு, நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுவாங்க. சரி, எனக்கு இன்னும் பரிச்சை முடியல, நான் போய் பரிச்சை எழுதிட்டு வரேன்னு ஹீரோயின் பூந்து போயிடும். போயிட்டு பரிச்சை எழுதிட்டு வர ஹீரோயின் பைத்தியமா தான் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோமா, ஹீரோயின் அங்க எவனோ அலக்கழிச்சிருப்பான். அந்த ஆளை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ போயிட்டு கற்றாத்தாலி ஏம்பான். அவன் முடியாதுங்க, நம்ம ஹீரோ கண்டுபிடுவாரு. அதுக்கு பிடிச்சி 5 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க. 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த குழந்தை பெருசா வளர்ந்துருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பைத்தியம் சரியா இருக்காது. அப்படியே படத்தை முடிச்சிருப்பாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், செகண்ட் ஹாஃப்ல இந்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங்லாம் பொதுவா எந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்துட்டு உத்தம ராசா. இந்த படத்துல நம்ம வில்லன் இருந்துகிட்டு ஒரு வயசு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துருவாரு. ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? கையை பிடிச்சி இழுக்கிறதுனா கையை பிடிச்சி இழுக்கிறது இல்ல, அது பொண்ணை தொட்டவன் கையை வெட்டி போட சொல்லி ஹீரோவோட அப்பா வந்துட்டு தீர்ப்பை கொடுத்துருவாரு. அதுக்காக நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு அந்த வில்லன் கொன்றுவான். நம்ம ஹீரோ இருந்துகிட்டு ஹீரோயினை வெளியூருக்கு அனுப்பி தான் படிக்க வைப்பாரு. இந்த படத்துலயும் பட்டணத்துக்கு படிக்க போன பொண்ணு ஒரு நாள் ஊருக்கு வர அங்க ஒருத்தன் இந்த புள்ளைய பார்த்து ஒரே லவ்ஸ் பண்ணிடுறான். டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலதான் கண்ணு இருந்தாலும் இந்த டோலிகள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மாமா நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிரும். ஒரு நாள் நம்ம ஹீரோ காட்டோரமா காலிக்கடனை முடிக்கிறதுக்காக ஒதுங்க அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த ஹீரோயினுக்கு உதவி பண்ண வந்த இவனைத்தான் வந்துட்டு லவ் பண்றாங்கன்னு நினைச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட போட்டோவை கொடுத்து இவரைத்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். அதை பிரிச்சே பார்க்காம நம்ம ஹீரோ போயிட்டு சம்பந்தம் பேசிட்டு வந்துருவாரு. சம்பந்தம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஹீரோயின் ஊர்ல இருந்து வரும். இந்த சம்பந்தம் பண்ற மேட்டர் ஒரு லூஸ்தனமான விஷயத்தை இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இந்த வில்லனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு முறை பொண்ணு. ஏன் முறை பொண்ணை கட்டிக்க சொல்லுங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லி சம்பந்தம் பேசுறதுக்காக வந்திருப்பாரு வில்லன் கிட்ட. அந்த வில்லன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என் பையன் அந்த பொண்ணை கட்டிக்கணும்னா நீ என் பொண்ணை கட்டிக்கணுமா, இவரோட முறை பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா நீங்க இவரோட பங்காளிங்கப்பா, முறை கெட்ட மூதேவிங்க. மாமா நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் கட்டிப்பேன்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு என் வாக்குதான் முக்கியம்னு ஹீரோ சொல்ல, இப்படியே மாறி 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 போய் கடைசியில ஹீரோவும் சம்மதிச்சு வில்லனை கொண்டு படம் முடிஞ்சிடும். நம்ம வானத்தை போல படத்தை எடுத்துக்கிட்டோமா, அதுல நம்ம ஹீரோவோட அண்ணா இருந்துகிட்டு தன் நண்பனுக்கு ஒரு பண உதவி வந்துட்டு பண்ணுவாரு. ஐயோ இதுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையே, ஒன்னும் வேண்டாம் உன் பொண்ணை என் தம்பி கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு போனவன் பணம்லாம் வந்து பணக்காரனானதுக்கு அப்புறம் நோ பொண்ணு கிளம்பு கிளம்பு அப்படின்றான். அப்புறம் நம்ம ஹீரோ காதல் வெண்ணிலா கையில் சேருமான்னு கவலையோட பாடினதுக்கு அப்புறம் கட்டி வச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு டைரக்டர் வந்துட்டு சின்ன வயசுல லவ் பண்ண பிள்ளைங்களை பிரிச்சு வச்சிருப்பாரு. அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். பாய். சரி, நமக்கு இந்த வீடியோட ஐடியா எப்படி வந்துச்சு? அதான் வீடியோவே பார்த்து முடிஞ்சாச்சுல, அப்புறம் என்ன கேட்டுக்கிட்டு கோ மேன் கோ.